ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான கார்த்திகை மாதமானது பிறக்க இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கார்த்திகை 3ஆம் தேதி அன்னைக்கு நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான சிறப்பாக ஒரு அமாவாசையானது வருது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் மட்டும் இல்லாமல் பரிகாரமும் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரகநிலைகளால் தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகும். இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு அதற்கேற்பவே நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத அமாவாசையிலிருந்து தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. அதே சமயம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களுக்கு தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நேரும். மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி பெற முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் முயற்சிக்கேற்ப வெற்றி கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவு இருக்கும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம். அதே போல் கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் கூட உண்டாகலாம். இதில் என்ன ஒரு இதுனா தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படும். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையிலிருந்து எடுக்கக்கூடிய காரியத்தை தைரியமாக உறுதியோடு செயல்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குவது உங்களுக்கு அமையுது. வீடு மனை வாங்க திட்டமிடுவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவது, எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறுவது இந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியது இருக்குது. இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர்
மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் கூட தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் பின் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோஹிணியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த இந்த கார்த்திகை அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் ஏற்றிறக்கமாக இருந்தது இனி சீராகும். ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை தரும். ஸோ தேவையானதை மட்டும் பேசுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. உறவினர்களிடமும் ஒரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு மற்றவர்களுடைய வேலைக்காக அலைய நேரிடும். மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடக்கூடாது. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எச்சரிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் எச்சரிக்கையாக செல்லுங்க. ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அமாவாசையிலிருந்து நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு அமாவாசை பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த டைம் புதன்கிழமையோடு கூடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை. எதையெல்லாம் எப்படி செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையெல்லாம் எப்படி செய்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு பெற முடியுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ரொம்ப விமர்சையாக இருக்கும். கார்த்திகை தீபம் மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி ரொம்ப சிறப்பு. தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் வரக்கூடிய மற்ற எந்த அமாவாசை தினங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு அமாவாசை தினமாக கருதப்படுது. அந்த வகையில் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அப்படி செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இந்த அமாவாசை தினத்தில் நம்ம சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக மறைந்து நமது முன்னோர்கள் அருளாசியும் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதோடு நமக்கு பிறகு வரக்கூடிய நம்ம சந்ததியினருக்கு வளமான வாழ்க்கை அமைய வழி பிறக்கும். கார்த்திகை மாத அமாவாசை திதி புதன்கிழமை ஃபுல் டேவே இருக்குது. ஸோ இந்த அமாவாசை தினத்தில் அனைவருமே உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாள் அன்னைக்கு உங்கள் குலத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு முறைப்படி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை தினத்தில் எக்காரணத்தை கொண்டு புழல் உணவுகளை உண்ணக்கூடாது. மேலும் அந்த தினம் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது போன்றவையும் செய்யக்கூடாது. இதனால் நமது மறைந்த முன்னோர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதோடு நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய சாபங்களையும் நாம் ஒரு சேர பெற்று பலவிதமான கஷ்டங்களை நாமும் நமது பரம்பரையும் அனுபவிக்க நேரிடும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது. அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது. கார்த்திகை அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த கோயில் வளாகத்திலே அமர்ந்து ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யணும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜையில் அமர்ந்து சிவ மந்திரத்தை மேற்சொன்ன எண்ணிக்கையில் துதிக்கலாம். அப்புறம் அமாவாசை தினத்தில் ஆதரவற்றவர்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதால் மறைந்த உங்கள் பித்ருக்கள் எனப்படக்கூடிய முன்னோர்களால் உங்கள் பரம்பரைக்கு இடப்பட்ட குலசாபங்களிலிருந்து ஆற்றல் குறைந்து அவர்களுடைய ஆசிகள் கிடைத்து உங்களையும் மற்றும் உங்கள் பரம்பரையும் சிறப்பாக வாழ செய்ய முடியும். கார்த்திகை அமாவாசை தினத்தன்று ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்தாடைகள், இனிப்புகள், வெல்லம், பசும்பால் போன்றவற்றை கூட தானம் செய்வதால் பித்தர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். இந்த அமாவாசை தினத்தில் காலை உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். காளியம்மனை வழிபாடு செய்வதால் அமாவாசை தினத்தில் நம்மளை அறியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய அமாவாசை தோஷம் நீங்கும். ஸோ இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.